சனிப்பெயர்ச்சி பலன் 2025 கும்பராசி அன்பர்களே. கும்பராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். கடந்த ஒரு 5 வருஷமாகவே நிறைய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுடைய ஜாதகத்திலே தசாபுத்தி நல்லா இல்லைன்னா தாக்கங்கள் கூடுதலாக இருக்கும். தசாபுத்தி ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா இதனுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும். இருந்தாலும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கீங்க. இன்னும் ஒரு 2.5-3 வருஷத்துக்கு நீங்கள் இதே மாதிரி தான் நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக, தாங்குகிற தைரியத்தோடு இருக்க வேண்டிய காலம். இந்த சனிப்பெயர்ச்சியிலே பிறகு தம்பதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது நபர் தலையீடுகள்லாம் வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஏற்கனவே இருக்கும், அது கொஞ்சம் பூதாகரமாகறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது சட்டத்துக்கு புறம்பான உறவுகள், அதே மாதிரி காதலர்கள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி. வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி அதிகாரிகளோடையோ, மேனேஜரோ, சூப்பர்வைசரோ, உங்களுக்கு மேலே உள்ளவங்களுடன் மோதல் போக்கு வேண்டாம். யாரையும் பற்றி எந்த விஷயத்தையும் பேசாதீங்க. சீக்ரெட் விஷயங்களெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுங்க. தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது அப்படியே லீக் ஆகி நாளைக்கு நீங்கள் தான் சொன்னீங்கிற மாதிரி வியாபாரமோ, தொழிலோ, உத்தியோகம் பண்ணுற இடங்களில் பிரச்சனைகள் சேரும். அதனால் நஷ்டம் யாருக்குன்னா உங்களுக்கு தான். நீங்கள் நல்லது செய்ய போனாலும் கெட்டது தான் சேரும். அதனால் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியிலே குரு பகவானும் மாறுறாரு. குரு பெயர்ச்சி, இப்போ வரப்போகிற குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் நினச்சி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். பணம், நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களோ, இல்லை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட், இல்லைன்னா சொத்து மாற்றுறது, சொத்தை வாங்குறது, சொத்தை விற்கிறது, சொத்தை எழுதி கொடுக்கறது வாரிசுகளுக்கு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. ராகு கேது பெயர்ச்சி வருது, அது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலப்பகுதியில் சில விரயங்கள் எல்லாம் சேரும். அதே மாதிரி மருத்துவம் செலவுகள், உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையோட ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லை தாய் தந்தையர் சகோதரங்களுடைய ஆரோக்கிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. இந்த சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியிலே வக்ரமாகிற காலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் தான் குறையும். பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் உங்களுக்கு குறையும். அது இந்த வருஷம் ஜூலை டு நவம்பர் மாதமும், அடுத்த வருஷம் 2026 ஜூலை டு டிசம்பர், இந்த காலப்பகுதியில் கொஞ்சம் தாக்கங்கள் குறையும். ஒரு 20% நம்ம சொல்ல முடியும். 20 இல்லை 30% கூட எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது. புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கல்யாணம், பிள்ளைகளுடைய கல்யாணம், மகனோ மகளுடைய கல்யாணமோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. டெக்கரேஷனாக இருக்கட்டும், கேட்ரிங்காக இருக்கட்டும், எந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஆடம்பரங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரை ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார். எப்போவுமே நார்மலாகவோ, சிக்கனமாகவோ, இல்லை சுமாராகவோ பண்ணுறது தான் விரும்புவார். அந்த ஆடம்பரத்தை கொடுத்து அதனால் சில பிரச்சனைகளை கொடுப்பவர் தான் சனீஸ்வர பகவான். அதனால தான் சொல்கிறேன், சனீஸ்வரன் இந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பண்ணுற விசேஷங்களோ, ஃபங்க்ஷன்களோ நீங்கள் ஆடம்பரமாகவோ, மற்றவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவோ பண்ணலாம். அதனால் அது மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த காலப்பகுதிகளிலே கடன் விஷயங்களில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இது தொடரும். புது கடன் வாங்குறதோ, இல்லை கடனுக்கு மேலே கடன் வாங்குறதோ, வட்டி கட்டுறதுக்கு தடுமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நண்பர்களால் இந்த காலப்பகுதியிலே சில புது பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் விஷயங்கள்லையும் சிலவருக்கு சில பிரச்சனைகள் வரும். குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு சில பிரச்சனைகள், ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், சில திடீர் நோய்கள், இதெல்லாம் கூட வரக்கூடும். அதனால் கவனமாக இருப்பது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலப்பகுதியிலே வாகனங்கள் வாங்குறதோ, இல்லை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, எல்லா விஷயத்துலையுமே பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வாங்குறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இல்லை வீட்டில் புதுசாக ஒரு ரூம் போடுறோம், இன்னொரு ஃப்ளோர் கட்டுறோம், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் குறைய, பிரச்சனையின் தன்மை குறைய நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் சனிக்கிழமைகளிலே வழிபடுவது ரொம்ப விசேஷம். திருவோண நட்சத்திரம் வர நாட்கள்லையும் வழிபடுங்க, புதன்கிழமைகளிலும் வழிபடுங்க, ஏகாதசி திதியிலையும் வழிபடுங்க. இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும். முடிந்தால் சுதர்சன ஹோமம் செய்வது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது கும்பராசி அன்பர்களுக்கு 40% நல்ல பலனையும் 60% தீய பலனையும் கொடுக்கும். உங்களுக்கு கூடுதல் நல்ல பலன் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.